Good morning students, welcome to our class. Last class we studied the chapter 4th consumption and investment function. We complete the introduction part and consumption function 4.2. Meaning of consumption function. What is the meaning of consumption function? It is simply express the relationship between income and consumption. Okay, the consumption function otherwise called propensity to consumption. Symbolically it is expressed C equal to function of Y. And also we studied the table column explanation. And what is the mathematical term for consumption function? That is C equal to A plus BY. Okay, today we go to the diagrammatic explanation for consumption function. Please take your book, page number 54. In this diagram, income measured horizontally. So in x-axis we denote the income level. In y-axis we denote the consumption level. In 45-degree line, this is the 45-degree line. This is C equal to Y. That means income is equal to consumption. At all level of this line, income and consumption are equal. It is a linear consumption function. This line expresses the linear consumption function. What is the linear consumption function? It is C equal to Y. C equal to Y na enna? Full income spent for only in consumption. நம்மளோட இன்கம் ஃபுல்லாக நம்ம கன்சியூம் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற அசம்ஷன் தான் நம்ம என்ன சொல்கிறோம், லீனியர் கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதை தான் இந்த லைனில் நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம். தட் லைன் இஸ் கால்டு லீனியர் கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் அண்ட் அதர்வைஸ் கால்டு ஜீரோ சேவிங் லைன். இந்த லைனை பொறுத்த வரைக்கும் தேர் இஸ் நோ சேவிங். இன்கம் ஃபுல்லாக நம்ம கன்சம்ஷனுக்கு யூஸ் பண்ணுறதை அஸ்யூம் பண்ணுறோம். அப்போது தேர் இஸ் நோ சேவிங். Okay, thus the consumption function measured not only the amount spent on the consumption but also amount saved. அப்போது இதில் பட் ஒரிஜினலாக நம்ம இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை. நம்மளோட இன்கம் ஃபுல்லாக நம்ம கன்சம்ஷனுக்கே யூஸ் பண்ணுறது இல்லை. அப்போ இது இன்கம் ஃபுல்லாக கன்சம்ஷனுக்கு யூஸ் பண்ணால் எப்படி இருக்குங்கிற ஒரு அசம்ஷன் எடுத்துகிட்டு நம்மளோட ஒரிஜினல் கன்சம்ஷனை இப்போ நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ண போகிறோம். நம்மளுடைய ஒரிஜினல் கன்சம்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த ப்ளூ கலர் லைனில் தான் நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம். இந்த சி லைனில் தான் நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு அப்போ நம்மளுடைய கன்சம்ஷன் இங்கே இந்த 20லிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த லீனியர் கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் இந்த லைன் படி பார்த்தோம் அப்படின்னம்னா இன்கம் 0 அப்படின்னா கன்சம்ஷனும் 0. இன்கம் இல்லைன்னா நம்ம எதையுமே வாங்கி யூஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது இந்த லைன். ஆனால் அப்படி கிடையாது, ரியலாக அப்படி கிடையாது. நம்ம இன்கமே இல்லைனாலும் தேர் இஸ் நோ இன்கம் பட் வி மேக் சம் லெவல் ஆஃப் கன்சம்ஷன். ஸோ தட் கன்சம்ஷன் இஸ் கால்டு அட்டானமஸ் கன்சம்ஷன். இன்கமே இல்லைனாலும் நம்ம சிலது நம்ம வாங்கி நம்ம என்ன பண்ணோம், பேசிக் நீட்ஸுக்காக நம்ம எப்படியாவது சேவிங்ஸ்லேருந்தோ இல்லை லோன் வாங்கியாவது நம்ம கன்சியூம் பண்ணி தான் தீர்வோம் இல்லையா. அதைத்தான் இந்த டயக்ராமில் நம்ம எங்கே சொல்கிறோம்னா இன்கம் 0வாக இருக்கும்போது கன்சம்ஷன் இந்த அட்லீஸ்ட் இந்த 20% வரைக்கும் அது இருக்கும். ஸோ இந்த கேப்பை நம்ம என்ன சொல்கிறோம்னா அட்டானமஸ் கன்சம்ஷன். அட்டானமஸ் கன்சம்ஷனில் இன்கம் இருக்காது, ஒன்லி கன்சம்ஷன் மட்டும்தான் இருக்கும். அப்புறம் இன்கம் இன்க்ரீஸ் ஆக கன்சம்ஷன் அப்படியே ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். சர்டன் ஸ்டேஜுக்கு அப்புறமா இன்கம் இன்க்ரீஸ் ஆக நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்மளுடைய கன்சம்ஷன் கம்ப்ளீட் ஆகி பேலன்ஸ் போர்ஷன் நம்ம என்ன பண்ணுவோம்னா சேவிங்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒரு லெவலுக்கு அப்புறமா நம்மளோட இன்கம் இன்க்ரீஸ் பண்ணும்போது அவர் இன்கம் டிவைடட் இன் 2 பார்ட்ஸ், கன்சம்ஷன் அண்டு சேவிங். இது ஒரு பர்டிகுலர் லெவலுக்கு அப்புறம் தான். இன்கமே இல்லாத போது அட்டானமஸ் கன்சம்ஷன் இருக்கும். அப்புறம் ஸ்லோவாக இன்கம் இன்க்ரீஸ் ஆக நம்மளுடைய கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா இன்கம் இஸ் ஈக்குவல் டு கன்சம்ஷன். இந்த பிங்கிற பாயிண்டில் இன்கம் இஸ் ஈக்குவல் டு கன்சம்ஷன். நம்மளுடைய ஃபுல் இன்கமும் நம்ம கன்சியூமுக்கு யூஸ் பண்ணுவோம்.
அதுக்கு அப்புறமா இன்கம் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு பர்டிகுலர் லெவல் கன்சம்ஷனுக்கு அப்புறம் பேலன்ஸ் வந்து நம்ம சேவிங்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். அதை தான் வந்து இதுதான் இந்த நம்மளுடைய ஒரிஜினல் கன்சம்ஷன் லைன். This is because the propensity to save is merely to propensity not to consume. The 45-degree line may therefore be regarded as a zero saving line. இந்த 45 degree அந்த ரெட் கலர் லைன் எதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுதுன்னா ஜீரோ சேவிங் லைன் அதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுது. அண்ட் த ஷேப் அண்ட் த பொசிஷன் ஆஃப் த சி கவ் தான் நம்மளுடைய ஒரிஜினல் கன்சம்ஷன் கவ். indicate the division of income between consumption and saving. இந்த C curve தான் வந்து express the division of income between consumption portion and saving portion. அவ்வளோதான், simple explanation. இந்த diagram very simple diagram. நம்மளுடைய சேவிங் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு இந்த லீனியர் கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் இந்த ஸ்ட்ரைட் லைன் எடுத்துக்கிறோம். நம்மளுடைய ஒரிஜினல் கன்சம்ஷன் எப்படி இருக்குன்னா there is no income, இந்த ஜீரோ இன்கமாக இருக்கும்போதும் அட்டானமஸ் கன்சம்ஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். இன்கம் இன்க்ரீஸ் ஆக கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஒரு லெவலில் இன்கமும் கன்சம்ஷனும் ஈக்குவல் ஆகிடும். அதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா இன்கம் டிவைடட் த டூ பார்ட்ஸ், தட் இஸ் கன்சம்ஷன் அண்டு சேவிங். தட்ஸ் ஆல். Next we go to the technical attributes of the consumption function. Some technical attributes. Average and marginal. What is average and what is marginal? Total income 40,000, amount spent 30,000. So total consumption divided by total income, that is called average. Change in consumption and change in income, that is called marginal. The total expenditure, total income, that is called average. Change in expenditure divided by change in income, that is called marginal. Okay. Totally there are 4 technical attributes for consumption function, that is average propensity to consume APC and marginal propensity to consume MPC, average propensity to saving APS, marginal propensity to saving MPS. APC அப்படின்னா என்ன அப்படின்னா total consumption divided by total income, that is C by Y. MPC னா என்ன? change in consumption divided by change in Y, delta C by delta Y. APS அப்படின்னா என்ன? average propensity to savingனா total saving divided by total income. total incomeல நம்ம எவ்வளோ சேவ் பண்ணுறோம் அப்படிங்கிறத average. change in saving divided by change in Y. income change ஆகும்போது saving எவ்வளோ change ஆகுது, that is MPS. So there are the 4 technical attributes for consumption function: APC, MPC, APS, MPS. Easy. APC அப்படின்னா C by Y. APC express the relationship between consumption and income. MPC, that is delta C by delta Y. change in income divided change in income and change in consumption. APS, saving divided by Y, express the relationship of saving and income. MPS, delta S by delta Y, change in saving divided by change in income. So average propensity to consume C by Y, marginal propensity to consume delta C by delta Y, average propensity to saving S by Y, the marginal propensity to saving delta S by delta Y. First one, the average propensity to consume. The average propensity to consume is the ratio of consumption expenditure to any particular level of income.
So what is average propensity to consume? Average propensity to consume to the ratio of consumption expenditure to any particular level of income. Algebraically it may be expressed as under APC is equal to C by Y. Average propensity to consume is equal to C by Y. C equal to consumption and Y is equal to income. Simple. APC equal to relationship of consumption and income. Next go to the marginal propensity to consume. The marginal propensity to consume may be defined as the ratio of the change in the consumption to the change in the income. Simple. Delta C by delta Y. Delta is change. So change in, it is express the relationship between change in consumption and change in income. Algebraically it may be expressed as under MPC equal to delta C by delta Y, where delta C change in consumption, delta Y change in income. So MPC is positive, it is the main one. MPC is positive but less than unity. MPC ஓட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா, எம்பிசி வந்து கண்டிப்பாக எம்பிசி கம்பல்சரி பாசிட்டிவாக தான் இருக்கும், நெகட்டிவாக இருக்காது. அப்போது ஜீரோவை விட அதனோட வேல்யூ வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கும். பாசிட்டிவ் அப்படின்னாலே இட் இஸ் கிரேட்டர் தேன் 0 அண்டு லெஸ் தேன் 1. அப்போ இந்த ரெண்டுக்கும் நடுவில் என்னென்னலாம் இருக்கும்? மிடில் ஆஃப் 0 to 1ல் 0.1, 0.2, 0.3 எப்படி 0.99 வரைக்கும் இதோட வேல்யூ இருக்கும். அப்போ எம்பிசியோட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக ஜீரோவாக இருக்காது, இது வந்து கண்டிப்பாக பாசிட்டிவாக இருக்கும். அப்புறம் லெஸ் தேன் யூனிட்டி, லெஸ் தேன் 1ஆக இருக்கும். அப்போ ஜீரோவை விட ஜாஸ்தியாக இருக்கணும். இட் இஸ் கிரேட்டர் தேன் 0 அண்டு லெஸ் தேன் 1 அப்படின்னா இதோட வேல்யூ 0.11ல் ஸ்டார்ட் ஆகி 0.99 வரைக்கும் இதோட வேல்யூ இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஆவரேஜ் ப்ரொபென்சிட்டி டு சேவ், APS. சிம்பிள். த ஆவரேஜ் ப்ரொபென்சிட்டி டு சேவ் இஸ் த ரேஷியோ சேவிங் டு இன்கம். சேவிங்க்கும் இன்கம்க்கும் என்ன எக்ஸ்பிரஸ் இருக்குது? APC இஸ் த quotient obtained by dividing the total saving by the total income. In other word, it is the ratio of total saving to total income. Simple. What is APS? That is S by Y, total saving divided by total income. It can be expressed algebraically in the form of equation as under APS equal to S by Y, where S equal to saving, Y equal to income. Next we go to the marginal propensity to save, MPS. MPS is the change in saving divided by change in Y. Marginal propensity to save is the ratio of change in saving to change in income. It can be expressed algebraically in the form of MPC equal to delta S by delta Y. The delta S equal to change in saving and the delta Y is change in income. Okay. Next, last one important point. MPC plus MPS equal to 1. MPC plus MPS is equal to 1. MPC plus MPS is equal to 1. So 1 minus MPC, that is equal to MPS. We get the derivations. 1 minus MPS, we get MPC. Okay, so the first form is MPC plus MPS equal to 1. We derived
From the formula 1 minus MPC equal to MPS, 1 minus MPS equal to MPC. The last important point, generally the average APC is expressed in percentage and MPC in fraction, that is percentage in fraction. We see in the table column income and consumption. APC is denoted in expressed in percentage and MPC denoted in fraction number 0.83. Okay, thank you students. Today we learned the today we learned the diagrammatical explanation for consumption function and some technical attributes for consumption function, that is APC, MPC, APS and MPS. Okay, thank you students.